இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் சொல்றா, யாரா உங்களை பண்ண சொன்னது? சொல்றா இல்ல தோலை உரிச்சிருவேன். மரியாதையா சொல்லு. சொல்றாங்கற என்னடா பாக்குற? சொல்றா. ஒழுங்கா சொல்லு. சொல்லிடுறேன் சார். சொல்றா. அவன்தான் அது யாருன்னு சொல்றானே. கொஞ்சம் நிறுத்துங்க சார். ஏய் சொல்றியால வெளுத்து கட்டவா? சொல்லு. சொல்றா. சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். எங்க கிட்ட இத பண்ண சொன்னது 2 பேர் சார். அதுல ஒரு பொண்ணு பேரு. பொண்ணு பேர் என்ன? சொல்றா. அது அந்த பொண்ணு பேரு சொல்றா. சொல்லிடுறேன் சார். சொல்றேன் சார். அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேரு சார். சொல்றா. சொல்லிடுறேன் சார். அந்த பொண்ணு பேரு நான் சொல்றேன். அந்த பொண்ணு யாருன்னு அவன் சொல்றது என்னதான். இவனை நான் தான் அனுப்பி வச்சேன். என் பேரு பானுமதி. நினைச்சேன் நீங்க தான் நினைச்சேன். இந்த பாருங்க, உங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை இருக்கு. எங்க குடும்பத்தை கெடுக்க என்னென்னமோ பண்ணீங்க. அதுக்குன்னு ஸ்ரீஜாவை கடத்தி கொண்டு போய் அவளை கொலை பண்ற அளவுக்கு இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சார் இவங்க யார் சார்? சார் இவங்க என் பெரியப்பாவோட வைஃப், என் பெரியம்மா தான். என்ன மேடம் இது? சொந்த குடும்பத்துக்குள்ளேயே இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கீங்க? சாரி சார், ஒரு நிமிஷம். இவன் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். போய் உங்க அம்மா சுபத்ரா கிட்ட சொல்லு, நான் தான் இத பண்ணேன்னு சொல்லு. நீங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்கன்னு எங்க அம்மாவுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க அமைதியா இருந்திருக்காங்க. சொல்லு ஸ்ரீஜா. நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னா, இங்க வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். புரியுது. நாம நம்ம பிளானை எப்படியாவது நிறைவேற்றி ஆகணும். அப்படின்னா நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்களேன். சரி, நான் கிளம்புறேன். இன்ஸ்பெக்டர், இது எங்க ஃபேமிலி விஷயம். நீங்க இதை பெருசு பண்ணிடாதீங்க. அப்படியெல்லாம் விட முடியாது மேடம். இது பெரிய கிரிமினல் குற்றம். சட்டப்படி நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். ஷியோர், கோ ஹெட். பட் எதுவா இருந்தாலும் என் லாயர் உங்ககிட்ட பேசுவாரு. நான் எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர், அவங்கள எங்க சொந்தக்காரங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. அப்பவாது திருந்துறாங்களான்னு பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர், நான் பானுமதியோட லாயர். என் கிளையண்ட்டுக்கும் அந்த குடும்பத்துக்கும் சொத்து பிரச்சனை எல்லாம் இருக்கு. அவங்க இவங்கள நிறைய ஏமாத்திருக்காங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன். ஓகே வாங்க. நான் பாத்துக்கிறேன்.